ஷார்ட் வீடியோ நம்பர் 9. அமிர்த வேளையில் செய்யும் புருஷார்த்தம்தான் பரீட்சைகளில் இருந்து பாஸ் செய்ய வைக்கும். मनसा से दुनिया का परिवर्तन होगा. மனதால் உலகத்திற்கு மாற்றம் ஏற்படும். वाइब्रेशन से परिवर्तन होगा. வைப்ரேஷனால் மாற்றம் ஏற்படும். और वाइब्रेशन का परिवर्तन करने के लिए बहुत जरूरी है कि हमारी मनसा एकाग्र होनी चाहिए. மற்றும் வைப்ரேஷனால் மாற்றம் செய்வதற்காக மிக அவசியமானது நம்முடைய மனம் ஒரு நிலையாகி இருக்க வேண்டும். एकाग्रता दोपहर में होगी, शाम को होगी, रात में होगी या अमृत वेले मजबूत होगी. மனம் ஒருநிலைப்படுவது என்பது மதியம் நேரத்தில் ஆகுமா, சாயங்காலத்தில் ஆகுமா, இரவில் ஆகுமா, இல்லை அமிர்த வேளையில் ஸ்ட்ராங் ஆகுமா? करके देखा भी है कई बार. யாரோ சொல்கிறார் அமிர்த வேளையில் ஆகும். பாபா சொல்கிறார் செய்து பாருங்கள். நீங்கள் நிறைய முறை செய்தும் பார்த்து இருக்கிறீர்கள். जिस दिन अमृत वेला बढ़िया हो जाता है, आत्मिक स्थिति पक्की हो जाती है, तो सारा दिन हल्का हल्कापन महसूस होता है. எந்த நாள் அமிர்த வேளை நன்றாக ஆகிவிடுகிறதோ, ஆத்மீக நினைவு உறுதியாகிவிடுகிறதோ, அந்த நாள் மிகவும் லேசான தன்மை அனுபவமாகும். क्यों फाउंडेशन बढ़िया बढ़िया. ஏன் அப்படி? ஏனென்றால் அமிர்த வேளை நன்றாக ஆனது. कितनी भी परीक्षाएं आए सारे दिन में, लेकिन उन सारी परीक्षाओं के बीच में हमें ऐसे लगता है कि जैसे हम ऊपर उड़ रहे हैं और ये स्थितियां परिस्थितियां सब नीचे की ओर छोटी छोटी दिखाई पड़ रही है. நாள் முழுவதும் எத்தனையோ பரீட்சைகள் வந்தாலும் கூட அந்த எல்லா பரீட்சைகளுக்கும் நடுவில் நாம் அப்படி உணர்கின்றோம். எப்படி என்றால் நாம் மேலே பறந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நிலைமைகள், சூழ்நிலைகள் எல்லாம் கீழான நிலையில் சின்ன சின்னதாக தெரிகின்றது.